வணக்கம். இந்த டிக்டாக்ல வந்து காணொளி போடக்கூடாதுன்னு சொல்லி நான் இருந்தாலும் சில காணொளிகள் வந்து எங்களை உணர்ச்சி வசப்பட வைக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செம்மணி சம்பந்தமான விடயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி ஒன்று வந்து கருத்துக்கள் சொல்லிக்கொண்டு அது சம்பந்தமான காணொளிகள் இங்கே பரவி கொண்டிருக்கின்றது. அப்போ நான் அந்த கோமாளி பற்றி இங்கே கதைக்க வரையில நான் நேற்று ஒரு காணொளி பார்த்துருந்தேன். அந்த நபர் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ அந்த ஊடக சந்திப்புக்கு சென்ற அந்த ஊடகங்களுக்கு தான் நான் இந்த பதிவை நான் முன்வைக்கிறேன். இப்போ சமூகத்தில் வந்து ஒரு பொறுப்பான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த ஊடகங்கள் தானே, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த தன்னுடைய ஒரு அரசியல் இருப்பை வந்து வச்சுக்கொள்றதுக்காண்டி இப்படி ஒரு கதையை பிரட்டி தன்னை வந்து பிரபலியப்படுத்துறதுக்காண்டி ஒருவர் செய்யக்கூடிய வேலையை எல்லாரும் அறிவார்கள். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்துறாருன்னு சொன்னா அதுக்கு நீங்கள் ஒலிவாங்கிகளையும் உங்களுடைய வீடியோ கேமராக்களையும் கொண்டு சென்று அவர் கூறக்கூடிய பொய்யான கருத்துக்களை எடுக்கிறீங்க. அவர் கூறுற கருத்து சரியோ பொய்யோன்றது அடுத்த விஷயம். முதல்ல அவர் யாருன்றதை வந்து நீங்கள் யோசிக்கணும். ஒரு அரசியல் கட்சி, ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆளுண்டா பரவாயில்ல. நீங்கள் அதை செய்யறீங்கன்னு சொன்னா சரி, நீங்க செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அது யாருடைய கருத்தா இருந்தாலும் நீங்கள் அது பிரசுரிக்க வேண்டியது உங்களுடைய ஒரு கடமைன்னு சொல்லலாம். ஆனா இதே நீங்கள் ஆரம்பத்தில் செம்மணி வந்து தோண்டப்படும் போது நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட முதலாக செம்மணி தோண்டப்படும் போது நீங்கள் எல்லோரும் அங்கே பிரசன்னமாயிருந்தீர்களா? நிச்சயமாக இல்லை. அது சூடு பிடிக்க வலிக்கிட்ட அப்புறம் இன்றைக்கு வந்து இவ்வளவு மனித எச்சங்கள் வந்து எடுக்கப்பட்ட அங்கே போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்ட அப்புறம் தான் இது ஒரு பெரிய விடயமாக எல்லாராலையும் அறியப்படுது. சரி, நீங்கள் எல்லாம் சரியான ஒரு ஊடகமாக இருந்தா அன்றைக்கே வந்து அந்த விடயத்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து சென்றிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதங்கள் கழிந்துதான் தென்னிலங்கையில கூட அந்த விடயங்கள் வெளியில வந்தது. இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே அந்த விடயங்களை நீங்க தமிழ்ல, சிங்களத்துல, ஆங்கிலத்துலன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதால எந்த பிரயோசனமும் கிடையாது. இப்படி சமூகத்துல ஒரு பிரபலியமான ஒரு நேர்மறையான விஷயம் மக்களிடையே வந்து பரவும் போது அதை நீங்கள் படம் பிடிச்சு போடுறதால உங்களுடைய பக்கங்களுக்கு, உங்களுடைய செய்திகளுக்கு வந்து வரவேற்பு கிடைக்குது, உங்களுக்கு உழைப்பு கிடைக்குதுன்றக்காக நீங்க எதையும் செய்வீர்களா? ஊடக தர்மம்ன்றதை நீங்க பின்பற்றுவது கிடையாதா? பார்க்க போனீங்கன்னா எல்லா ஊடகங்களும் அதில் பாத்தீங்கன்னா அந்த ஒலிவாங்கியில பார்க்கவே தெரியுது. அவர் ஒரு பெரிய ஒரு ஆளுன்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு தேவையற்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார். என்னன்னு சொன்னா, நாங்கள் போர்ல வந்து புலிகளை தோற்கடித்து விட்டோம், நாங்கள் வென்று விட்டோம்னு சொல்லக்கூடிய தென்னிலங்கையில இன்ற வரைக்கும் புலிகளை வைத்துதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பெரிய கட்சியா இருந்தாலும், எந்த பெரிய இனவாதியாக இருந்தாலும் புலிகள் இல்லாமல் இங்க அரசியல் இல்லை. அப்படி இருக்கும்போது இது ஒரு என்னன்னு சொல்றது, கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ். அந்த வைரஸ் கூட இப்படியான விடயத்தை தான் தூக்கி வச்சு அரசியல் செய்ய மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். அது கூப்பிட்டு வச்சு கணக்கு எதுவெல்லாம் காட்சி கொண்டு அதையெல்லாம் ஒரு செய்தின்னு சொல்லி வெளியிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமூகத்துல வந்து என்ன மாதிரியான பொறுப்பை வந்து நீங்கள் நிலைநிறுத்துகின்றீர்கள்? இந்த மக்களுக்காண்டி என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு செய்தியை நீங்க வெளியிடுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறது. எனக்கு சரியான ஆத்திரமாக இருந்த என்னன்னு சொன்னா, இந்த செம்மணி விவகாரம் வந்து ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். எந்த ஒரு ஊடகத்திலையும் சரியான முறையில வெளியிடப்பட இல்லை. பிறகு அந்த போராட்டத்துக்கு கூட அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறான்னு சொல்ல அதை கூட ஒழுங்கா பிரசுரிக்கல. பிறகு 2வது நாள் 3வது நாள் தான் அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக அங்க அந்த குழப்பங்களை பற்றியெல்லாம் கதைக்க வலிக்கிட்டீர்களே தவிர சரியான முறையில எந்த ஊடகம் இதை கொண்டு சென்றது? அது மட்டும் இல்ல, செம்மணி விவகாரம் மட்டும் இல்ல, நிறைய விடயங்கள் அப்படித்தான். சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வந்து நீங்க சரிவர செய்வது கிடையாது. ஏதாவது ஒன்று அங்க என்னன்னு சொல்றது, ஒரு வைரலாக வலிக்கிட்டு, அது எதுவாக இருந்தாலும், அது சமூகத்துக்கு வேண்டாத ஒரு பொருளாக இருந்தாலும், வேண்டாத ஒரு செய்தியாக இருந்தா அதை நீங்க முன்னிலைப்படுத்தி கொண்டு போடுவீர்கள். இப்ப பார்க்க போன எல்லா ஊடகங்களும் இப்படித்தான் செய்யுது. எந்த ஒரு ஊடகம் அதுல விதிவிலக்கு இல்லாம செய்யுது. அப்ப இங்க வந்து நாங்கள் கோமாளியை பற்றி கதைக்கிறோம். கோமாளியை பெரிய ஆளாக்கக்கூடிய இந்த மாதிரி பொறுப்பில்லாத ஊடகங்களை பற்றி தான் கதைக்க வேண்டிய. நீங்க இந்த இப்படியான ஊடகங்களை வந்து மக்கள் முதல்ல புறக்கணிக்கும். சரியா? ஏன்னா மக்களை நேரடியா இறங்கி
வீதிக்கு இறங்கி போராடுகின்றார்கள், வீதிக்கு இறங்கி கேள்வி கேட்கின்றார்கள். இந்த மாதிரியான ஆட்கள் அப்படி இருக்கும்போது இந்த ஊடகங்களின் செய்திகளை பார்க்கக்கூடாது. இந்த ஊடகங்கள் எல்லாம் வெறும் உழைப்பை மட்டும்தான் பார்க்கின்றது. அந்த காலத்திலேயே உயிரை கொடுத்து வேலை செஞ்சார்கள் நிறைய ஊடகவியலாளர்கள். சகோதரன் இமலராஜன் எல்லாம் உண்மையான செய்திகளுக்கும் உண்மையான நியாயத்துக்கும் தங்களுடைய உயிரை கொடுத்து சமுதாயத்துக்காக மக்களுக்காக ஊடக தர்மம் பேணிய ஊடகவியலாளர்கள் வாழ்ற இந்த மண்ணில இப்படியான ஊடகங்கள். நன்றி.